நிகழ்ச்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி கரியசோலை அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றதாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் தெரிவித்த போது, உலக நுகர்வோர் தினத்தை ஒட்டி நுகர்வோர் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுகிறது என்றும், இதனை முன்னிட்டு பந்தலூர் அருகே கரியசோலை அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூடலூர் நுகர்வோர் மனித வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம், பள்ளியின் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம், ஆல் திஸ் சில்ட்ரன்ஸ் அமைப்பு சார்பில் கரியசோலை உயர்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் புலோரா குளோரி தலைமை தாங்கினார். பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பு ஆசிரியர் மாணிக்க வாசகம், ஆல் திஸ் சில்ட்ரன்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஆகியோர்கள் முன்னணி வைத்தார்கள் என்றும், நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கூடலூர் மின்சார வாரிய செயற்பொழியாளர் பொறுப்பு முத்துக்குமார் மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கி பேசும்போது நுகர்வோர் பற்றிய பல்வேறு கருத்துக்களை சொன்னார் என்றும், இதைப்போல கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் திரு சுப்பிரமணியம் பேசும்போது நுகர்வோர் விழிப்புக்கான முன்னெடுப்புகளை பற்றி பல்வேறு கருத்துக்களை அழகாகவும் சிறப்பாகவும் பள்ளி மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பேசினார் என்றும், நிகழ்ச்சியில் கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது என்றும், பள்ளியின் ஆசிரியர் மாணவர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக திரு சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு பத்தி பேசலாம் சார், உங்களோட அனுமதியோட சில வார்த்தைகள். மின்சார பாதுகாப்பு, இதை எதுக்காக நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பாதுகாப்போட பயன்படுத்தணும் சார் சொல்லியிருக்காங்க. மின்சாரத்துலையும் குவாலிட்டி இருக்கு. இப்போ மின்சாரம் நான் உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டேன், ஒரு 100 வோல்ட் வர மாதிரி கொடுத்துட்டேன். உங்களால அந்த மின்சாரத்தை பயன்படுத்தவே முடியாது. உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஃபேன் ஓடாது, ஃபேன் ஸ்லோவாக ஓடும். லைட்டை போட்டோம்னா ஒரு 10 தடவை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு பிடிச்சி லைட் எரியும். அப்படி குவாலிட்டி இல்லாத மின்சாரத்தை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க நுகர்வோர், அப்ப நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். எனக்கு அப்போ குவாலிட்டியான மின்சாரம் அப்படின்னா என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பள்ளி பருவத்துல ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும்போது அந்த நிகழ்வுகளை நம்ம பயன்பாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை சிவசுப்பிரமணியம் பல்வேறு இடங்களிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் பாராட்டியதாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நமது நகர்வள பகுதியில் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்.
இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூபில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினால் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகள் எல்லாம் உங்களது நீலமலை தொலைக்காட்சி உங்களுக்காக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை சிந்தனைகளை தெரிவிக்க வேண்டும் என்று நீலமலை செய்தி குடும்பம் விரும்புகிறது. ஆகவே யூடியூப் பகுதியிலேயே கமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கருத்து பரிமாறும் பகுதியில் இந்த செய்திகளை பற்றி உங்களது எண்ணங்களிலே தோன்றுகின்ற கருத்துக்களை பரிமாறுங்கள், பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு செய்தியாளரோடு வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்